السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இத்திகாஃபுடைய நெய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவே கட்டளையே ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சோனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான ஹக்கான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான். மரணத்தோடு அந்த வாழ்க்கை முடிவடைந்து விடும். மரணத்தோடு ஆகிராவுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பல நிலைமைகளை நாம் கட்டங்களை தாண்டி சுவனலோகத்துக்கு சென்று விடுவோம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. சுவனமாக ஆகிவிட்டால் முடிவில்லாத வாழ்க்கை, அது எவ்வளவு காலம் என்கிறது இல்லை, முடிவில்லாத சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவார். ஆகிராவுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நஷ்டம் அடைந்து விட்டால் அவனுடைய முடிவு நரகமாகிவிடும். அல்லாஹ் அந்த நிலைமைகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானார். கண்ணியமான சகோதரர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கைய வெற்றியாக அமைத்துக் கொள்வதற்காக, உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு சிறப்பாக சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் நிறைய முயற்சிகள் செய்கிறோம். அதற்காக பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். அதற்காக பல ஆலோசனைகளை செய்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகம் அர்த்தமானது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிராவை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஆகிராவுக்காக, நாளை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள் என்கிறதை யோசனை பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஆகிரத்துக்காக எனக்கிட்ட என்ன ஏற்பாடுகள் இருக்குகிறது, ஆகிரத்துக்காக நான் எந்த விடயங்களை முற்கூட்டி வைத்திருக்கிறேன், ஆகிராவுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக என்ன ஏற்பாடுகள் எனக்கிட்ட இருக்குகிறது என்கிறதை ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும் என்று சொல்லுகிறான். அதிகமாக அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக, நுட்பமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை எனக்கு வருகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஆகிராட சிந்தனைகள் எங்கள் உள்ளத்துல இருக்கிற காரணத்தினாலதான் நாங்க ஜும்மாவுடைய தொழுகைக்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நிறைய அமல்கள் செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா, ஆகிரத்துக்காக நாம் முக்கூட்டி அனுப்பி வைக்க வேண்டும், நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால் துவா கேட்கிறோம், யாரெல்லாம் இந்த அமலை கபூல் செய்து என் ஆகிராவுடைய கட்டி சாதனங்கள்ல இந்த அமலையும் சேர்த்துக் கொள்வாயாக. கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில நாம அமல்களை செய்கிறோம், திருப்தி அடைகிறோம். ஒரு மனிதன் திருப்தி அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஷ்பஉல் முஃமின், ஒரு முஃமின் திருப்தியாக மாட்டான், ஒரு முஃமின் பசியாற மாட்டான். இதுவரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னah, அவனுடைய கடைசி முடிவு சொர்க்கமாக ஆகும் வரை. சொர்க்கவாதி என்ற அந்த சிறப்பு பெயரை அந்த மனிதர் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு முஃமின் நிம்மதி அடைய மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, ஆகிராட வாழ்க்கைக்காக முற்கூட்டி நாம் அமல்கள் செய்கிறோம் என்றால் அந்த அமல்களை எதுவரைக்கும் செய்வது, அமல்கள் செய்து நாம் எப்ப திருப்தி காணுவது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னோட முடிவு சொர்க்கம் என்று அறிவிக்கப்படும் வரைக்கும் நாம அந்த தடமாற்றத்துல சொர்க்கத்துக்கு போகணும் என்ற உணர்விலேயே நாம் வாழ்வதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாடு என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம ஆகிராவை சம்பாதிக்கக்கூடிய விடயத்துல கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். கூடுதலான கவனம். எவ்வளவு எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு முற்கூட்டி அனுப்பி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் முழு முயற்சியாக நாம் பாடுபட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமல்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய இரவு ஒரு முபாரக்கான இரவு. இந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவுல தஹஜ்ஜத் தொழுவேனா, இன்றைய இரவுல குர்ஆன் ஓதினேனா, இன்றைய இரவுல இஸ்திக்ஃபார்கள் செய்வேனா, இன்றைய இரவுல நான் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினேன், இன்று சூரத்துல் கஹ்ஃப் ஓதுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்துக்கு உதித்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமை நாளையில அதிகமாக எண்ணி மீது ஸலவாத் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், அக்ரபுக்கும் மின்னி, உங்களில் எனக்கு மிக நெருக்கமானவர் யார் தெரியுமா? என்னின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர், வெள்ளிக்கிழமை நாளையில் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் இன்றைய நாள் எத்தனை ஸலவாத் ஓதினேன், இன்றைய நாள் தஸ்பீஹ் தொழுதேனா, இன்றைய நாள் லுஹாவுடைய தொழுகைகள் எத்தனை ரக்காத்துகள் தொழுதேன்? கண்ணியமானவர்களே, நிறைய அமல்கள் இருக்குகிறது. அந்த அமல்களில் நான் போட்டி போட்டுக் கொள்கிறேனா இல்லையா? ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு சொல்லுகிறான், சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய விடயத்துல உங்கள ஒருவரை போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். போட்டி போடக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்காக போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த உணர்வுகள் எங்களுக்கிட்ட உண்டாக வேண்டும்.
இன்றைய நாளை நான் பயன்படுத்தினேனா இல்லையா? கண்ணியமானவர்களே, ஆகராவை சம்பாதிக்கக்கூடிய விடயத்துல, ஆகராவுடைய அமல்கள் என்ற தலையங்கத்துல இன்னொரு அமலை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த அமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்க தருவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்க அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. நீங்க காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல் இது ஒரு முக்கியமான ஒரு அமல். இது ஒரு முக்கியமான அமல். திக்ர் செய்யுங்கள். திக்ருடைய வாசகங்கள் நிறைய இருக்கு. ஆக சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதுவது திக்ர்கள் ஆக சிறந்த திக்ர். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லுகிறோம். நிறைய திக்ர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை எனது உள்ளத்தில் முழுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் சொல்லுகிறார், யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறார், அன இந்த லன்னி அபுதி பி, அடியான் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறானோ நான் அப்படி நடந்து கொள். அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், அன இந்த லன்னி அபுதி பி, அடியான் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறான், என்னை எப்படி நினைக்கிறான், என்னோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைக்குகிறான், அந்த அளவுக்கு நான் அவனோடு நடந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடியான் என்ன திக்ர் செய்யும் பொழுதெல்லாம் அவனோடு நான் இருப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் என்ன திக்ர் செய்கிறானா நான் அவனோடு இருப்பேன். அல்லாஹ் சொல்றான், அடியான் என்னை தனிமையாக திக்ர் செய்கிறானா, தனிமையாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். அல்லாஹ் சொல்லுகிறான், ذكرته في نفسي, நானும் அவனை தனிமையாக ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் மாலிக்குல் முல்க் என்ன ஞாபகப்படுத்துகிறான் என்றா திரும்ப சொல்லுகிறான், وَإِذْ فِي مَلَئٍ ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٍ مِّنْ. 4 பேருக்கு மத்தியில என்ன ஞாபகப்படுத்துறானா, 4 பேரோடு சேர்ந்து அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானா, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அந்த அடியானை ஞாபகப்படுத்துகிறேன், மனிதர்களை விட சிறந்த மலக்குமார்களுக்கு மத்தியில் அவரை ஞாபகப்படுத்துகிறேன். என்ற பெயர் மலக்குமார்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, திரும்ப சொல்லுகிறான் அல்லாஹ், இன் தகர்ரப இலைய ஷிபரன் தகர்ரபது இலைஹி ஸிராஅன். அடியான் என்னின் பக்கமாக ஒரு ஷான் வந்தா நான் அவனின் பக்கமாக ஒரு முழம் வருகிறேன். அடியான் என்னின் பக்கமாக எந்த அளவுக்கு நெருங்குகிறானோ நான் அவனின் பக்கமாக நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்கிறேன். அடியான் என்னின் பக்கமாக நடந்து வந்தான் நான் அவனின் பக்கமாக வேகமாக வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை விளங்கிக் கொள்ளும். அல்லாஹ் ஒவ்வொரு ஹதீஸையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நடந்து கொள். 24 மணித்தியாலும் ரப்ப நினைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் அல்லாஹ் தந்த நியமத். அழகான கண்ணுகள், அழகான காதுகள், அழகான நாவு பேசுகிறேன், அழகான கைகள், அழகான கால்கள்,
அழகான மறைவிடங்கள், உறுப்புகள், உள்ளுறுப்புகள். என்னுடைய ஹார்ட் ரொம்ப அழகாக பங்கன் ஆகிறது, என்னுடைய கிட்னி பங்கன் ஆகிறது. கண்ணியமானவர்களே, என்னுடைய எல்லா உறுப்புகளையும் அழகாக இயங்க வைக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். அழகான ஒரு மனைவிய ரப்பு தந்தான், அழகான பிள்ளைகளை தந்தான், அழகான சொத்து சுகத்தை தந்தான். அல்லாஹ் சொல்லுகிறார், எந்த ஒரு நியமத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த நியமத் அல்லாஹ்வினால் உங்களுக்கு வழங்கப்பட்டவைகள். அல்லாஹ் சொல்லுகிறார், وهو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. وهو الذي அந்த ரப்புல் ஆலமீன் أنشأكم உங்களை படைத்தவன், وجعل لكم السمع والأبصار உங்களுக்கு கேட்கக்கூடிய செவிப்புலன், பார்க்கக்கூடிய பார்வையை தந்தவன் அல்லாஹ். சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நல்ல விவேக தன்மையை தந்தவன் அல்லாஹ். சொல்லிவிட்டு கேட்கிறான், கலீலம்மா தஷ்குரூன். அந்த ரப்புக்கு கொஞ்சமாவது நன்றி செலுத்த மாட்டீர்களா? கொஞ்சமாவது அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனக்கு பார்வையை தந்தார். பார்வை இல்லாத மனிதன் நடந்து போகிறான், என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம முத்தலாக பிஹி வ ஃபவ்வலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, எனக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்கிறான், என்ன கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆஃபியத்தோடு அல்லாஹ் என்ன வாழ வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம முத்தலாக பிஹி. எந்த விடயத்தை கொண்டு அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானோ அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தந்திருக்கிறான். வஃபவ்வலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அல்லாஹ் படைத்த பெரிய படைப்பினங்கள் அல்லாஹ் என்னை சிறப்பாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுகிறோம், அழகாக சாப்பிடுகிறோம், ருசியாக சாப்பிடுகிறோம், நாவுக்கு ருசி விளங்குகிறது. சாப்பிட்டு விட்டு என்ன சொல்ல வேண்டும்? இந்த சாப்பாட்டை தந்தவன் யார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி. கண்ணியமானவர்களே, இந்த ரப்புக்கு எல்லா புகழும். அந்த ரப்பு தான் எனக்கு சாப்பாடு தந்தார், குடிக்கக்கூடிய நீரை தந்த ரப்பு அல்லாஹ். கண்ணியமானவர்கள், எந்த நேரமும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும். தூங்குகிறோமா, எழும்புகிறோமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. தூக்கம் என்கிறது ஒரு மௌத். நான் மௌத்தாக இருந்தேன், என் ரப்பு என்னை எழுப்பாட்டினான். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்கள், எந்த ஒரு நியமத்தை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன நீ எப்படி நினைக்கிறாயோ நான் அப்படி உன்னோடு நடந்து கொள்வேன். உலகத்துல யாராவது ஒரு உபகாரம் செஞ்சிட்டாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சல்லி தந்துட்டார், நாம அவர் வரும் பொழுதும் போகும் பொழுது சலாம் சொல்லுகிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குகிறோம், அவரை கண்ணியப்படுத்துகிறோம். எனக்கு பணம் தந்தவர், எனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தவர். கண்ணியமானவர்கள், உலகத்தில் ஒரு சின்ன கருமத்துக்காக உதவி செய்த ஒரு மனிதனை நாம் ஞாபகப்படுத்துகிறோம், அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். என்ன ரப்பு எனக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறார், எவ்வளவு நியமத்துகள். நாம் அல்லாஹ் அதிகமாக அதிகமான ஞாபகப்படுத்தும். ஒவ்வொன்றை நினைக்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். எந்த நியமத்தை எடுத்தாலும் அல்லாஹ் தந்த நியமத்து. வியாபாரம் சிறப்பாக அமைகிறது, கையில பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல நிறைய புத்திமதிகள் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்து விட்டு அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன ஷராஇயல் இஸ்லாமி கது கத்ரத் அலைய. இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய விடயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குகிறது, நிறைய அமல்கள் இருக்குகிறது, நிறைய அமல்கள், ஷரியத்துடைய சட்டங்கள் முறைகள் ஷரியத்துடைய விடயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குகிறது. யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்க, ஒரு அமலை சொல்லித்தாருங்க, அந்த அமல்ல நான் இஸ்திகாமத்தாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அந்த அமலை நேமமாக செய்யணும். இந்த புத்திமதிய நான் கேட்கிற மாதிரி யோசனை பண்ணுங்க. இன்ன ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு வந்து கேட்கிறார், இன்ன ஷராஇயல் இஸ்லாமி கது கத்ரத் அலைய ஃபஅக்பிர்னி. யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய விடயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு, எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்க, நான் அந்த விடயத்துல உறுதியாக இருந்து நேமமாக இருந்து அந்த விடயத்தை பேணுதலாக செய்யணும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்த புத்திமதி என்ன தெரியுமா? லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ். மனிதா, லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ். உன நாவு எப்பவுமே ஸிக்ரில நனைந்து இருக்க வேண்டும். உன நாவுல எச்சி ஊறணும், உன நாவு எப்பயும் ஈரமாக இருக்குது. எதன் காரணமாக? எதன் காரணமாக? லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து ஸிக்ர் செய்து ஸிக்ர் செய்து உன நாவு எப்பயும் ஈரமாக இருக்கும். மஸ்ஜிதுக்குள்ள வருகிறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னா வானம் பூமி நிறையும் அளவுக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுவான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறோமா, அரசுடைய தூண் நடுங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நடுங்குகிறாய், ஆடுகிறாய்? அடியான் கலிமாவை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்து விட்டான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு 100 தடவை இந்த திக்ர் ஓதினா, வாகனத்துல பயணிக்கிறோம், அது பைக்ல போகலாம், திருவில்ல போகலாம், அல்லது ஒரு பஸ்ல பயணிக்கலாம், போனை பார்த்து கொண்டு தேவையில்லாத நஜீசுகளை பார்த்து 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 தேவையில்லாத விடயங்கள்ல எங்களுடைய பார்வையையும் எங்களுடைய சிந்தனையும் செலவழிக்கிறோம். கையில தஸ்பீஹ் எடுங்க அல்லது விரல்களால எங்குங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ்வை ஸிக்ர் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் அக்பரு மின் உஹத். உஹத் மலையை விட பெரியது, உஹத் மலையை விட பெரியது, நன்மை எழுதப்படும். அல்ஹம்துலில்லாஹ் அக்பரு மின் உஹத், அல்லாஹு அக்பர் அக்பரு மின் உஹத் என்று சொன்னார்கள். உஹத் மலையை விட பெரிய அளவுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 கலிமாக்கள் இருக்குகிறது, அதாவது 4 கலிமாக்கள் இருக்குகிறது. 4 கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 4 கலிமாக்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 4 கலிமாக்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய 4 கலிமாக்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுப்ஹானல்லாஹுவையும் அல்ஹம்துலில்லாஹுவையும் அல்லாஹு அக்பரையும் லா இலாஹ இல்லல்லாஹு. கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூறினால் 1,20,000 நன்மை எழுதப்படும். ஒரு தடவை கூறினார். அது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய கடைசி ஹதீஸ், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய கடைசி ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கலிமாக்கள் இருக்குகிறது, 2 கலிமாக்கள், 2 வார்த்தைகள், நாவுக்கு ரொம்ப லேசி,
நாவுக்கு ரொம்ப இலகு. சொன்னார்கள் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசி. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். அல்லாஹ்வுக்கு அந்த கலிமா ரொம்ப விருப்பம். மூணாவது சொன்னார்கள் உங்களோட மீசானுக்கு ரொம்ப பாரம். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அத கலிமாவை ஒருக்க சொன்னால் 1,20,000 நன்மைகள் எழுதப்படும். என்ன கலிமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை zikr செய், அல்லாஹ்வை zikr செய். என்ன நேரம் அல்லாஹ்வை நாமம், உறங்கினாலும் எழுப்பினாலும் சாப்பிட்டாலும் வெளிவாசல் தேவைகளுக்கு போனாலும் அல்லாஹ், அவனை நான் மறக்க மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிந்து போற கடைசி நேரம் என்னை ஒரு கவர்னராக அனுப்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரம் ரொம்ப கவலை, ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிகிறார்கள். அந்த கடைசி நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அன் குல்து அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஆத் அன் தமூத வலிசானுக ரத்பு பிதிக்ரில்லாஹ். முஆதே, நீங்க மௌத்தாகணும். நீங்க மௌத்தாகிற நேரம் உங்களோட நாவு அல்லாஹ்வை zikr செய்த நிலைமையில ஈரமாக இருக்கும், ஈரலிப்பு இருக்கும், எச்சூறணும். இதனால அல்லாஹ்வை zikr செய்த காரணத்தினால. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன கேள்வி கேட்டார்கள்? ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிந்து போற கடைசி நேரத்தில் கேட்டார்கள், அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன? zikr. உட நாவு zikrல திளைத்திருக்கணும் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஜஸ மின்கும் அனில் லைலி அய்யுகாபிதஹு. உங்களுக்கு யாருக்காவது இரவேல எழும்பி நிறைய நேரம் தஹஜ்ஜத் தொழுவது கஷ்டமாக இருக்குதா? எனக்கு தஹஜ்ஜத்துக்கு முழிப்பு வருகிறது இல்ல, தஹஜ்ஜத்துல இன்ட்ரெஸ்ட் வருகிறது இல்ல, தஹஜ்ஜத் நசீபாகுது இல்ல. இன்னும் கேட்டார்கள், உங்களுக்கு பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுல பகீல் தனம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய பாதையில பணத்தை செலவழிக்க கூடிய உணர்வுகள் வருவதில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில பணத்தை செலவழிக்க கூடிய சிந்தனை வருவதில்லை, பகீல் தனம் உள்ளத்துல நிறைந்து இருக்குகிறது. மூணாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? உங்களுக்கு அதுக்கு சிரமமாக இருக்குகிறதா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் ஸிக்ரல்லாஹ். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை zikr செய்வதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை zikr செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, தபரானில வரக்கூடிய ரிவாயத், இதுல என்ன விளக்கம் என்றா, மாஷா அல்லாஹ், எனக்கு இரவில எழும்புறது கஷ்டம், அல்லாஹ்வுடைய பாதையில பணத்தை செலவழிக்கிற மனம் வருகிறது. மூணாவது, அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடக்கூடிய சிந்தனைகள் வருகிறது, அந்த உணர்வுகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போகணும், முஜாஹதா செய்யணும் என்ற சிந்தனைகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபஅலைக்கும் ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய zikr பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லலாம். கண்ணியமானவர்களே, ஒன்று, zikர்கள் அதிகமாக செய்யும் பொழுது, அல்லாஹ்வை அதிகமாக zikr செய்யும் பொழுது மாஷா அல்லாஹ் நல்ல அமலுடைய தௌஃபீக் அல்லாஹ் தருவார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் அல்லாஹ் என்ன ஈடுபடுத்துவார். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். zikr செய்து செய்து அல்லாஹ்வுடைய நேசனாக ஆகும் பொழுது
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையும் பொழுது அல்லாஹ் என்னை யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், ظுலுமாத்துகளுக்குள்ள இருட்டுக்குள் இருக்கிற என்னை வெளிச்சத்துக்குள்ள அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். யுஹ்ரிஜுஹும், அவர்களை அல்லாஹ் வெளியாக்குவான். மினல் ظுலுமாத்தி இலன் நூர், ظுலுமாத்துக்குள்ள இருக்கிறவர்களை, இருட்டுக்குள்ள இருக்கிறவர்களை, அமல்கள கசப்போடு வாழக்கூடியவர்களுக்கு அமல்களுடைய இன்பத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அமல் நசீபு இல்லையோ அந்த அமலுடைய நசீபு கிடைக்கும். அல்லாஹ் திக்ர் செய்ய செய்ய அல்லாஹ் நெருக்கம் உண்டாகும். நெருக்கம் உண்டாக உண்டாக அல்லாஹ் நல்ல அமல்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவான். இரண்டாவது விளக்கம் என்னன்னா, இரண்டாவது விளக்கம் மாஷா அல்லாஹ் திக்ர் செய்வது இருக்குது இந்த எல்லா அமல்களை விடவும் சிறப்பானது. சிறப்பானது சிறப்பானது திக்ர் செய்வது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமா, திக்ருக்குள்ள கூலி, அதற்குள்ள கூலி எல்லா அமல்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மைகளை விட கூட கிடைக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட வந்து கேட்கிறார்கள். அவர் ஒரு ஏழை சஹாபி. அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், பெரிய பெரிய பாக்கியங்கள் எல்லாம் அடைந்து கொள்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், என்றாலும் சதக்கா கொடுக்கிறார்கள், ஏழைகளை கவனிக்கிறார்கள், அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், என்ற கையில பணம் இல்லை யா ரசூலல்லாஹ். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அருமை சஹாபியே, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறேன். அலா உஅல்லிமுக கலிமாத்தின், உங்களுக்கு சில திக்ருகளை கற்றுத் தருகிறேன். யுத்ரிகு பிஹா மன் சபக், யாரெல்லாம் முந்தி போனாங்களோ அவர்களை நீங்க பிடிப்பீங்க, உங்களை யாராலும் முந்திக் கொள்ள முடியாது. என்ன சொன்னார்கள்? அமல்கள் செஞ்சு நிறைய அடிமைகளை உரிமையிட்டு சதகாக்கள் கொடுத்து நிறைய அமல்கள் செஞ்சு முந்தி போனவர்களை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம், அமல்கள் முந்தலாம், எந்த ஒரு அமலையும் செஞ்சு உங்களை முந்தோனேலாம். ஆனா நான் சொல்லித்தார அமல போல அவர்கள் செஞ்சாலே தவிர. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதை சொல்லி போட்டு சொன்னார்கள், நீங்க ஒரு அமல உங்களுக்கு சொல்லித்தாரன், சில கலிமாக்கள் ஓதி வாருங்கோ, அதாவது முந்தி போன எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கலாம். இரண்டாவது சொன்னார்கள், உங்களை யாருக்கும் முந்தேடா சொல்லி போட்டு சொன்னார்கள், என்ன திக்ர்? தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தரம் போதும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம் போதுங்க, அல்லாஹு அக்பர் 34 தரம் போதுங்க என்று சொன்னார். அப்போ ஒரு திக்ருக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, திக்ருடைய நோக்கம் என்னன்னா வெறுமனே நாங்க சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்வதல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் பெரியவன். அந்த உணர்வுகளோடு திக்ருகள் வரும். உணர்வுகள் குறைந்தாலும் பரவாயில்லை, பூர்த்தியான உணர்வுகள் எடுக்கணும் என்ற நியத்துல அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வோம். எப்பொழுது அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வோமோ அல்லாஹ் நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம், எல்லா கைதுகளும் என் வாழ்க்கையில கிடைக்கும். எனவே ரப்புல் ஆலமீன் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்க எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்வை திக்ர் செய்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இறுதி முடிவாளாக்கி வைப்பாயாக. கடைசி நேரம், மௌத்தாகிற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். உன்னை திக்ர் செய்தவர்களாகவே மரணிக்கணும் யா அல்லாஹ். கபர மஹ்ஷர சிராத்த வெற்றிகரமானதா ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தங்குமிடமா ஆக்கி அருள்வாயாக. அருமையான அன்பான இரக்கமான தாய் தகப்பன பொருந்திக்கோயா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயா. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நீடிச்சு வைப்பாயா. யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவுகளோ உஸ்தாதுமார்களோ மரணித்து மண்ணறையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சொலியாக ஆக்குவாயாக. அவர்களையும் எங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்களோடு சித்தீக்கீங்களோடு சுஹதாக்களோடு ஒன்றாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலும் உலகத்திலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பாயா. விசேஷமாக பலஸ்தீன் மண்ணில் அந்த
அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக. அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யா அல்லாஹ். அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله الذي لم يتخذ ولدا